உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் உள்ள தாயனூர் கிராமத்தில் சுமார் 150 ஹெக்டேர் நெற்பயிர் மழைநீரில் மிதக்கிறது. இது குறித்து செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட செஞ்சி சட்டமன்ற தொகுதி, அந்த செஞ்சி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தாயனூர் கிராமம். இந்த தாயனூர் கிராமத்தில் தான் நாம் இருக்கோம். இந்த தாயனூர் கிராம மக்களுடைய பிரதான பொருளாதாரமே விவசாயம் தான். கிட்டத்தட்ட ஹெக்டேர் கணக்கில் இங்கே நெற்பயிர் விவசாயம் பண்ணி அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை தான் இந்த கிராம மக்கள் பிரதானமாக நம்பி இருக்காங்க. இந்த சூழலில் விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை இந்த தாயனூர் கிராமத்தையும் விட்டு வைக்கவில்லை. தாயனூர் கிராமத்திலையும் வரலாறு காணாத ஒரு மழை இங்கே பதிவாயிருக்கு. குறிப்பாக இந்த தாயனூர் கிராமத்துக்கு அருகில் தான் தாயனூர் ஏரி இருக்கு. அந்த ஏரி முழுவதுமே நிரம்பி உபரி நீர் இந்த வயல்வெளியில் வந்ததுனால இங்க நெற்பயிர் கடுமையா சேதாரத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இங்க ஒரு 300 ஏக்கருக்கு மேல இங்க நெற்பயிர் விவசாயம் பண்றாங்க. அதுல ஒரு 150 ஹெக்டேர் அளவுக்கு சேதாரமாயிருக்கு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த நெற்பயிர் எல்லாமே சேதாரம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு வயல்வெளியிலையுமே இடுப்பளவுக்கு இங்க தண்ணி இருக்கு. அந்த அளவுக்கு இடுப்பளவு தண்ணீர்ல விவசாயிகள் எல்லாருமே தண்ணிக்குள்ளே நிற்கிறாங்க. நெற்பயிர் சேதாரமாயிருக்கு. அவங்க கிட்டே கேட்கலாம். இப்போ இந்த தாயனூர் கிராமம் அப்படிங்கிற இடத்துல நெற்பயிர் எப்படி சேதாரமாயிருக்கு, எந்த அளவுக்கு சேதாரம்? இங்கே தாயனூர் கிராமத்தில் விவசாயம் தான், நிறைய நெற்பயிர் விவசாயம் தான். இந்த மழையால் அடிக்கடி பாதிக்கப்படுது. ஏரி நிரம்பினாலே விவசாயம் நாங்கள் பண்ண முடியாது, நிறைய நீர்பிடிப்பு ஆகிப்போகுது. அதனால் விவசாயம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கு அடிக்கடி தடுப்பு எதுவும் பண்ண முடியல. உபரி நீர் சீக்கிரம் வெளியேறினா மட்டுமே எங்களுக்கு விவசாயம்லாம் பாதிக்காமல் இருக்கும். நெற்பயிர் நல்லா இருக்கும். இங்கே ஒரு 150 ஹெக்டருக்கு மேலே பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இது அரசாங்கம் முறையாக கண்டுக்கணும். அடுத்தது விவசாயிகளுக்கு உண்டான அந்த பயிர் கேட்டால் அதெல்லாம் தள்ளுபடி அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அதான். இதுக்கு முன்னாடி இது மாதிரியான இங்கே தாயனூர் கிராமத்தில் விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமாக கவர்மெண்ட் சார்பாக ஹெக்டருக்கு 17,000 நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க? அதெல்லாம் போதுமானதாக இருக்கும்? ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இது மாதிரி தான் சார் பாதிப்பை இப்படி தான் இது பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இது மாதிரி தான் பாதிப்பை அணுகிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா இந்த நீர்பிடிப்பு வந்துச்சுனாக்கா இந்த வயலுக்குள்ளார எங்களால் வரக்கூட முடியாது. இதை நாங்கள் இப்போ இனிமேல் அறுத்து எடுக்கவும் முடியாதுங்க. இந்த வயல் எல்லாமே அப்படியே தான் விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க. அறுத்து எடுக்க முடியாதுங்க. ஏன்னா மறுபடியும் மழை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த பாதிப்பை அணுகிட்டு தான் இருக்கிறோம். இந்த 17,000 ரூபா ஹெக்டருக்குன்னு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதவீதம் கூட எங்களுக்கு இது நிவர்த்தி செய்ய முடியாதுங்க. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். தமிழக அரசு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த தாயனூர் கிராமத்தில் மட்டும் ஒரு 325 ஹெக்டருக்கு நெற்பயிர் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு 180 ஹெக்டேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா விவசாயிகள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறது போதுமானதாக இல்லை. கூடுதலாக அந்த தொகையை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் கிராம மக்கள், விவசாயிகள் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.